பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உண்பது நாழி உடுப்பது இரண்டு உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்ந்தோம் தீதும் நன்றும் பிறர் தர வாராயனும் நம் மொழியே நம் பொன்னொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அறிவு வழி காட்டும் அன்பு மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம். செம்மொழி மாநாட்டினை நடத்தி உலக அரங்கில் தனக்கென்று ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவை மாநகரத்தில் நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க உங்கள் அனைவருடைய ஆதரவோடு மிக சிறப்பாக இன்று துவங்கி இருக்கிறது. இந்த கோவை மாவட்டத்தின் இந்த படைப்பிடிப்பில் அருமையான ஒரு தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். மாணவர்களின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது புத்தகங்களா பெத்தவங்களா மற்றவங்களா? அருமையான தலைப்பு. தலைப்பை கேட்டோன்னே நீங்கள் கைதட்டுறதை பார்த்தா ஒவ்வொன்றாலையும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. பெத்தவங்கன்னு சொன்னோன்னே குழந்தைங்க பூரா கைதட்டுறாங்க. ஏன்னா அதுகளால் அவங்க தான் கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். புத்தகங்கள்னு சொன்னோன்னே வாத்தியாருங்க கைதட்டுறாங்க. புத்தகங்கள் கைதட்டினவங்க பூரா அநேகமாக வாத்தியாராக தான் இருக்கேன். ஏன்னா அந்த கஷ்டத்தை அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மற்றவங்கனால நம்ம எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். வீட்டை விட்டு கிளம்புறதுலேருந்து நம்மளை சந்திக்கிறவங்க பூரா மற்றவங்க தான். அதனால் ஒரு அற்புதமான தலைப்பு. அதுவும் இந்த கோவை மாநகரத்தில் ஒரு தலைப்பு இப்படி விவாதத்திற்கு உட்படுது அப்படின்னு சொன்னால், தமிழகத்திலேயே சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக கல்வி நிறுவனங்கள் இருக்கின்ற ஒரே மாவட்டம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம். அதனால் கல்விக்கென்று தனக்கென்று ஒரு தனி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய மாவட்டத்தில் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அதுதான் காரணம். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. எங்கள் நிகழ்ச்சியினுடைய டைட்டில் இதுதான். பேச்சு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருங்கிறத மற்றவங்களுக்கு காட்டும். மனம் செயல் அதுக்கு இடையில பேச்சு. மனசில் நினைக்கிறத செயலில் கொண்டு வரான். ஆனால் அதுக்கு இடையில பேச்சுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் விலங்குகள் பாருங்கள், மனசில் நினைக்கிறத செயலில் தானாக கொண்டு வந்துடும். ஒரு நாய் யாரையாவது கடிக்கணும்னு மனசில் நினச்சின்னா ஜம்ப் பண்ணி போய் கடிச்சிடும். ஜம்ப் பண்ணி போய் கடி அப்படின்னு மனசு சொல்லுது, செயல்படுத்துது. அதே மாதிரி ஒரு பூனை ஒரு பால் கிண்ணத்தை பார்த்துச்சுன்னா பால் வச்சுருக்காங்க போய் குடி அப்படின்னு மனசு சொல்லுது. உடனே பூனை நடந்து போய் குடிக்குது. அதே மாதிரி ஒரு சோறு வைக்கிறாங்க ஒரு ஜன்னலில். காக்கா பார்க்குது, உனக்காகத்தான் சோறு வச்சுருக்காங்க போய் சாப்பிடு அப்படின்னா காக்காவோட மனசு சொல்லுது, சாப்பாடை வச்சுருக்காங்க போய் சாப்பிடு. காக்கா போய் சாப்பிடுது. எல்லா விலங்குகளுமே மனதில் தோன்றக்கூடிய கட்டளைகளை செயலில் உடனே காட்டிடும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இதுக்கு இடையில ஒன்று இருக்குது, அதுதான் வார்த்தை. மனசில் நினைக்கிறத வார்த்தைகளில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே உயிரினம் உலகத்தில் மனிதன் மட்டும்தான். விலங்குகள் எதுவும் பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல. அந்த பேச்சு எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கான். சில வார்த்தைகளை சொல்லாமல் விட்டதுனால பெரிய இழப்புகள் இருந்திருக்கான். சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லாமல் விட்டது ஒன்று. சில வார்த்தைகளை தேவையில்லாமல் சொல்லி மாட்டியிருப்பான். ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறான். கோயம்புத்தூரில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க, பெரிய பணக்காரருங்க. தென்னை மரம் எப்படி 10-20 தேருங்க, 2 கோடி ரூபா சொத்து இருக்குங்க, ரொம்ப நல்ல மனுஷனுங்க அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கிட்டோம்னா பரவாயில்ல. சில பேர் அவரை ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணி விட்டுருவான். இவர் நினச்சா தமிழ்நாட்டில் எந்த காரியத்தை வேணாலும் சாதிச்சிருவாருங்க. மெடிக்கல் சீட்டு வேணுமா, அன்னைக்கிட்ட வந்தீங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துருவார்.
அப்படின்னு போட்டு விட்டு போயிடுவேன். அந்த கேட்டுக்கிட்டு இருந்தவன் ஒரு மாதம் கழித்து சர்டிஃபிகேட்டோடு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். ஐயா வணக்கம், நம்மளை அறிமுகப்படுத்தினார் இல்லைங்க, அவர் சொன்னாருங்க நீங்கள் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுப்பீங்கன்ட்டு. ஐயோ, மெடிக்கல் காலேஜுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லையா. அவன் பாட்டு குத்து மதிப்பாக அள்ளி போட்டான். மெடிக்கல் காலேஜ் வாசலில் கூட என்னை விடமாட்டாங்கடா. டே இல்லை நீங்கள் அப்படித்தான் பொய் சொல்லுவீங்கன்னு சொன்னார். திரும்ப பிட்டை போட்டு அவர் காலில் விழுந்துட்டான், நீங்கள் வாங்கி கொடுக்காம போக மாட்டேன்ட்டு. அதனால் ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறப்ப பில்டப் பண்ணி அறிமுகப்படுத்தக்கூடாது. அவருக்கு என்ன இருக்கோ அதை விட குறைவாக அறிமுகப்படுத்தலாம், அதிகமாக அறிமுகப்படுத்திடக்கூடாது. சில பேர் அவரை அறிமுகப்படுத்துவாங்க, தன்னை அறிமுகப்படுத்துவாங்க. பாருங்க, சில பேர் சிரிப்பாக இருக்கேன். சார் வணக்கம், நான் தான் ரொம்ப இது 2-3 கடை நம்ம கடை தான் சார், இது போகிறேன் அப்படி இது தேட்ரு நம்ம தேட்ரு தான் அப்படின்ட்டு சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம பையன்தான் ஸ்டேட் பேங்க்கில் பணம் எடுத்துக்கிட்டு இப்போ தான் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 லட்சம் இருக்கேன், சைக்கிளில் தான் வர்றேன். மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு முன்னால் மாட்டிக்கிட்டு இப்போ தான் அண்ணா சிலையை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கான்றதை 2 பேர் பக்கத்தில் கேட்டேன். முடிஞ்சு போச்சா? அவன் அண்ணா சிலையை தாண்டி இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். இவன் அங்கே போய் 5 லட்சத்தை அவன் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறப்ப எப்படி அறிமுகப்படுத்துறதுங்கிறதுலே ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். மாணவர்களின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது புத்தகங்களா, பெத்தவங்களா, மற்றவங்களா? தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணரா இயல்பினலாம் எங்கள் தாய். மங்கா புகழடு திருச்சங்காய் முழங்கிடும் சங்கத்தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். ஐயா, வாழையில வைக்கிறது உப்பு, வாழ்க்கைக்கு தேவை நட்பு. மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் புத்தகங்களும் மற்றவங்களும் தான் இவங்கெல்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப தப்பு. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிய வேண்டும். நீ உன்னை அறிவதற்கும் உலகம் உன்னை அறிவதற்கும் முற்றாராக இருப்பவரே உன்னுடைய பெற்றோர் தான். இதுதான் என்னுடைய தலைப்புங்கிறத நான் முதல்ல இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிட்டு, 8 வயசுல ஹீரோ, 16 வயதுல வில்லன், 22 வயதுல முன்மாதிரி. என்னுடைய தந்தை எனக்கு முன்மாதிரி தான். தன்னுடைய 13வது வயதிலே தானைய தலைவர் கலைஞர் அவர்களின் பொற்கரங்களினால் நீலமலை சுடர் என்ற புனைப்பெயரனை பெற்ற என்னுடைய தந்தை எனக்கு முன்மாதிரி தான். ஒரு குழந்தை தன்னுடைய கருவிலே உதயமானது முதல் அந்த குழந்தையின் ஸ்பரிசத்தை தாய் உணர்கின்றாள். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். இந்த பாடல் வரிகளில் வாலி அழகா தொடர்ந்து சொல்லியிருப்பாரு. ஒரு குழந்தையை சுமக்கின்ற தாயிற்கு அந்த குழந்தையை சுமக்கின்ற 10 மாத காலமானது எதிர்நீச்சல். பிறந்த அந்த குழந்தை தரையில் முதலடி எடுத்து வைக்க தவழ்கின்றதல்லவா, அந்த தவழ்கின்ற காலம் அந்த குழந்தைக்கு எதிர்நீச்சல். தவழ்ந்து முதலடி எடுத்து வைத்த குழந்தை பள்ளியிலே தன்னுடைய முதலடியை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளியாக ஏறி இறங்கி அந்த குழந்தையின் தந்தை அலைகின்றான் அல்லவா, அந்த குழந்தையின் தந்தைக்கு அந்த காலம் எதிர்நீச்சல். படித்து முடிச்சாச்சு, ஸ்கூலுக்கும் போயாச்சு, அதாவது எக்ஸாம் ஒன்று வருது. இப்போல்லாம் வந்துட்டு அந்த எக்ஸாம் சமயத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு அண்ணே புக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது. புக்கு கூட இல்லை, இப்போல்லாம் நோட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நோட்ஸ் வாங்கி படித்து எக்ஸாம் எழுதுகிற அந்த காலம் மீண்டும் அந்த குழந்தைக்கு எதிர்நீச்சல். ஆக ஒரு குழந்தையின் வெற்றிக்கு முதல் படி என்பது அந்த குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். இவன் நின்றால் தீட்டு, இவன் இருந்தால் தீட்டு, இவன் அமர்ந்தால் தீட்டு, இவன் நடந்தால் தீட்டு என்று ஒவ்வொரு விஷயத்திலும் இவன் தீட்டு 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 என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு தீட்டானவன் தான் இறுதியில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே தீட்டு 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 என்று தீட்டி தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அன்று அவருடைய பெற்றோர் அவரை பள்ளிக்கு அனுப்பினர். அதற்கப்புறம் அவருடைய ஆசிரியர் அவருக்கு உதவி புரிந்து அவருடைய பெயருக்கு பின்னால் பெண் இணைத்துக் கொண்டதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு தீப்பெட்டிக்குள் இருக்கக்கூடிய ஒரு தீக்குச்சியானது முதலில் வெளியில் வந்து பற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது தொடர்ந்து எரியுமா எரியாதா இல்லை புஸ்வானமாக போகுமா எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வெளியே வந்து பற்றப்பட வேண்டும். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் இங்கே மற்றவங்கன்ட்டு நிறைய பேர் பேச வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இவங்கள நிறைய பேர் இந்த ஆசிரியர்கள் நண்பர்கள் இப்படிலாம் பேசுவாங்க. 2 உதாரணத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஸ்கூலெல்லாம் டூர் கூப்பிட்டு போவாங்க. டூர் கூப்பிட்டு போகிறப்ப என்னுடைய காலகட்டத்தில் எப்படின்னா அப்படி வரிசையாக அப்படி கை கட்டி வாய் மேலே கை வச்சு வரிசையாக போகணும். அங்கே என்ன இருக்கடி பார்த்துட்டே போயிடணும். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் இதான்ப்பா இது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இதற்கு உதாரணம் சொல்கிறதுக்கு திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த எந்திரன் படத்துலேருந்து ஒரு காட்சியை பட்டிமன்ற சூப்பர் ஸ்டார் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எந்திரன் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று வரும்.
ஒரு குழந்தை அந்த எக்ஸிபிஷன் போகும், அங்கே வந்துட்டு அவருடைய அந்த ரோபோ தலை மட்டும் இருக்கும். அந்த தலையை பார்த்துட்டு இது ஏன் மிஸ் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். அப்போ வந்துட்டு அந்த மிஸ் ஒன்று சொல்ல கூட்டு போயிறாங்க. உடனே அந்த தலை பேசும், நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. உடனே அந்த குழந்தை அப்படின்னு ஆச்சரியத்தோடு போகும். அதோட அடுத்த பாகம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. இதுவே வந்துட்டு அந்த டைம் வச்சு கூட்டு போயிட்டாங்களா, அப்பா அம்மா கூட போயிடுச்சுன்னா நின்று அந்த தலையோட பேச வச்சு எப்படி எல்லாம் கேட்டு கூட்டு போயிருப்பாங்களா இல்லையா? வாழ்க்கையை மாத்துறவங்கள மற்றவங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்மளோட வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்க நண்பர்களையும் சரி, ஆசிரியர்களையும் சரி, மற்றவங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவர்கள் எல்லாம் மற்றவர்கள் அல்ல, வாழ்க்கையை மாற்ற வந்தவர்கள். இதுதான் உண்மை. ஐயா, இன்னைக்கு நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கீங்க, அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த நிலைமையில் இருக்கேன்னா எந்த நிலைமையை சொல்கிறீங்கன்னு தெரியல. ஐயா, நான் நடுவராக இருக்கிறத சொல்கிறீங்களா, இல்லை வாத்தியார் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனதை சொல்கிறீங்களா, இல்லை இந்த நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்கல்ல உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத சொல்கிறீங்களா? ஐயா, இந்த மேடையில் ஒரு கதாநாயகனாக உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, அதை பற்றி கேட்குறேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு உதவி செய்திருக்காங்கப்பா. ஐயா, உங்களை ஒரு மகனாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது உங்களோட பெத்தவங்களா இருக்கலாம், உங்களோட அறிவு பசிக்கு நீங்க புத்தகங்களை படித்திருக்கலாம். ஆனா லியோனிங்கிற பேர்ல இருந்து நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் லியோனியாக மாற காரணம் மற்றவர்கள் தான். நீங்க மற்றவங்க முன்னாடி பேசினனால தான் அவங்க உங்களை எடை போட்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆஹா, இங்கே உட்காந்துருக்கவங்கள புஸ்தகமாக உட்காந்துருக்குது, இல்லை என்னை பெற்றவங்க யாராவது உட்காந்துருக்கீங்களா? இப்போ எனக்கு கைதட்டி என்னை உற்சாகப்படுத்துறது மற்றவங்க தானம்மா. ஐயா, இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீங்க ஒரு நகைச்சுவை தென்றல் முன்னாடி தன்னோட பேச்சை வைக்கணுமா, அதுக்கு கோவை மக்கள் எல்லாம் கை தட்டணுமா, அதுக்கெல்லாம் மற்றவங்க வேணுமாமா. ஆனா பெத்தவங்களையும் புத்தகத்தை பத்தியும் பேசுவாங்களாம். என்னையா நியாயம்? எங்க கோவை மக்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். இப்படித்தான் ஒரு மாணவன் வீட்டில் காலை ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா கேட்குறாரு, டே என்னடா சும்மா காலாட்டிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு. இப்போ என்னப்பா செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். டே போய் நல்லா படிக்கிற வழியை பாருடா அப்படிங்கிறாரு. படிச்சு அப்படிங்கிறான். டே நல்ல காலேஜில் இடம் கிடைக்குண்டா, கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாரு. சம்பாதிச்சு அப்படிங்கிறான். டே அப்போதான்டா நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. கல்யாணம் பண்ணி டே என்ன மாதிரி புள்ள குத்தியை பெற்றுக்கிட்டு நான் அவங்களெல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு வந்து அப்புறமா காலாட்டுடா அப்படின்னாரு. உடனே அவன் சொல்கிறான், அதை தானப்பா நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு எதுக்கு நான் 10 வருஷம் போகணும்னு கேட்குறான். இப்படிப்பட்ட மாணவர்களோட முன்னேற்றத்தை தீர்மானிப்பது யாரு? ஒரு பையன் கவிதை எழுதுறான் வீட்டில், அவங்க அம்மா போட்டு அடி அடி நடிச்சிடுறாங்க. உடனே அழுதுகிட்டே வகுப்பில் வந்து உட்கார்றான். அவன் நண்பன் கேட்குறான், என்னடா எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், டே ஒரே ஒரு கவிதை எழுதுறேன்டா, அதுக்கு எங்கள் அம்மா போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்கன்னு. டே அப்படி என்னத்தாண்டா எழுதுன அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், அவள் கண்கள் எனும் பந்தை எறிந்தாள், நான் இதயம் எனும் மட்டையால் அடித்தேன், கேட்ச் பிடித்தார் அவங்க அப்பன், அவுட் என்று கத்தினார் அம்பையர், மொரமாமன் எழுதி 3 ஹார்ட்டை வேற போட்டு வச்சிருக்கான். கிரிக்கெட் மேட்சை வந்து லவ் பண்ணி கவிதை எழுதின ஒரே ஆள் யார்? உங்கள் ஃப்ரெண்டா இல்லை நீங்கள் தானே? ஐயோ நான் இல்லைங்க, என் ஃப்ரெண்டுங்கய்யா. அல்ல உங்களுக்கு யாரும் எழுதி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, இவ்வளவு தத்துரூபமாக சொல்கிறீங்க. எல்லாம் ஒரு அனுபவம் தாங்கய்யா. எங்க நண்பன்லாம் எப்படி இருக்கான் தெரியுங்களா? உடனே அவன் சொல்றான், டே உனக்கு கவிதைலாம் எழுத வருதாடா மச்சி, அடுத்த வாரம் என் ஆளுக்கு பர்த்டேடா, எனக்கும் ஒன்று எழுதி கொடுறான்னு கேட்குறான். இதெல்லாம் ஆசிரியர் பார்த்துட்டு இருந்தாரு பொறுமையா. பார்த்துட்டு வந்து கேட்குறாரு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த கவிதையை பார்த்துடுறாங்க. உடனே வந்து அந்த கவிதையை எடுத்துட்டு, டே நீ கவிதையெல்லாம் எழுதுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாணவனுக்கு ஆப்போசிட்ல அவனோட பரம எதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் சொல்றான், இந்த மாதிரி தாங்க அவன் கவிதைங்கிற பேர்ல என்னென்னத்தையோ எழுதுவான், ஆனா 4 இல்ல 3 சப்ஜெக்ட்ல அவன் ஃபெயில் ஆயிடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே அவனுக்கு கோவம் வருது. நமக்கு பிடிச்ச ஒரு ஆசிரியர் முன்னாடி நம்மளை இப்படி தரைக்குறைவா சொல்லிட்டானே நமக்கு ரொம்ப கோவம் வருது. அடுத்த பரீட்சையில படிச்சு நல்ல மதிப்பெண் எடுக்கிறோங்கிற ஒரு வெறி வருது. அடுத்த எக்ஸாம்ல படிச்சு நல்ல மார்க் வாங்கி அதே ஆசிரியர் கையால ஒரு நல்ல பேர் வாங்குறான். அப்போ அந்த மாணவனோட முன்னேற்றத்திற்கு நண்பன் உறுதுணையாக இருந்தான், எதிரி காரணமாக இருந்தான், ஆக மொத்தம் மற்றவர்கள் தான் தீர்மானிச்சாங்க. ஆடு நடம் கனகசபை பேரூர் புகழ் நாடு, சிறுவாணி நதி பெருகும் தேன் சுவை நாடு, நொய்யில் நதி பெருக்கெடுக்கும் கனவு நிறை நாடு, தென்னகத்தின் மான்செஸ்டர் எனும் திருநாடு, கோவை எனும் கொங்கு தமிழ் பெருநாடு. அப்படிப்பட்ட பெருமைமிகு கோவை மாநகரிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்பு கூறி முத்தான முதற்கண் என் மரியாதையான மணிகண்டனின் வணக்கம்.
அட்டையிட்ட அமுதமல்லவோ புத்தகம், மணல் கருக்கும் பாலைகளில் விடுங்கள் இருப்பேன், மனிதர்களே இல்லாத தீவனில் கூட விடுங்கள் கிடப்பேன், ஏன் ஜீவராசிகளே இல்லாத ஒரு கிரகத்தினில் விடுங்கள் உயிர்ப்பேன், ஆனால் ஒரு புத்தகம் இல்லாத ஓர் அருகினில் என்னை பூட்டி வையுங்கள், 2 மணிகளில் நான் இறப்பேன். ஐயா, 2 மணிகளில் நான் இறப்பேன். இதய துடிப்பு சொல்லுதுங்கய்யா, எவ்வளோதான் தான் மனசுக்கு காயப்பட்டாலும் தான் மனசுக்கு பிடிச்சவனை மட்டும் அதை மறக்கவே மறக்காது. காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க. அப்படிப்பட்ட இதயம்தான் எனக்கும். ஆக இவ்வளவு சிறந்த மேடையில் நின்று இந்த மணிகண்டனும் பொய் சொல்ல மாட்டான், உண்மையைத்தான் சொல்லுவான். ஆக மாணவர்களின் முன்னேற்றத்தினை துணை நிற்பது பெத்தவங்களும் மற்றவங்களுமே தவிர, மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது, வலிமை சேர்ப்பது, தீர்மானிப்பது புத்தகங்களே புத்தகங்களே புத்தகங்களே. ஏன்னா அதில் தான் வரலாறு படிக்கவும் முடியும். அதை வச்சு அவன் சாதாரண மனிதனா வரலாறு படைக்கவும் முடியும் சாதனையாளனா. வரலாறு படிப்போமே. குழந்தைகளை நேசிச்சாரு ரோஜாவின் ராஜா நேரு மாமா. அவர் காலத்தில் ஒரு ஒரு கூட்டத்திற்காக ஒரு தொடர்வண்டி பயணம், அந்த பயணத்தில் பயணம் செய்வதற்காக தன் சூட்கேஸில் ஒரு 5-6 புத்தகங்களையும் சேர்த்தெடுக்கிறார். அதை பார்த்த தன் மகள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அவரிடத்துல கேட்கிறாரு, அப்பா, தாங்கள் செய்வதோ 1 மணி நேர தொடர்வண்டி பயணம், எதற்காக இத்தனை புத்தகங்களை அடுக்குகிறீர்கள்? இல்லை மகளே, நான் அந்த கூட்டத்திற்கு பேச போகிறேன் அல்லவா, பேசும் பொழுது அந்த புத்தகம் எழுதிய அத்துணை சான்றோர்களும் எனக்கு பேசுவதற்கு நம்பிக்கையும் தைரியம் தருவார்களே, அப்பொழுது நான் அந்த கூட்டத்தில் வெற்றிகரமாக பேசி அந்த உரையை நிறைவு செய்வேனே என்பாராம். ஆக ஒரு புத்தகம் என்பது பலம். பேசின எல்லா பெருமக்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், பெத்தவங்க மற்றவங்கன்னு பேசுகிறாங்க. ஐயா, இந்த இந்தியாவில் 130 கோடி ஜனம் இருக்கு. அதுல பெரும்பான்மையான பகுதி இளைஞர்களைத்தான் வகிக்குது. அத்துணை இளைஞர்களுக்கும் பெத்தவங்க இருக்காங்களா? உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. மற்றவங்க அந்த பெருந்தகை ஆசிரியராக இருந்துட்டு ஆசிரியரை பற்றியே பேசுகிறாங்க. ஒரு ஆசிரியராகணும்னா அந்த ஆசிரியர் தகுதிக்கு அவர்கள் எத்தனை புத்தகங்களை புரட்டுவார்கள்? ஆசிரியருடைய கடமையே அந்த மாணவனை கையில் புத்தகம் எடுக்க வைப்பது. அதுதான் அந்த ஆசிரியரின் கடமை. அதை யாராலும் மறந்துட முடியுமா? மறுத்திட முடியுமா? ஆக வாழ்க்கையின் மேன்மையை தீர்மானிப்பது ஒரு புத்தகம் தானே. அந்த புத்தகத்திலே சொல்வது என்ன? அவர்கள் சொல்லும் பொதுமொழி என்ன? கற்றவர்கள் கற்பிக்க வேண்டும், கற்பிக்க இயலாதவன் கற்க வேண்டும். ஆக கற்றோர்க்கு ஏத்தும் கலி, அதுதான் அங்க சொல்ல வருது. மனிதர்களால் மனிதர்களுக்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம் திருக்குறள். அந்த புத்தகத்தை யாராலே மறக்க முடியுமா? ஐயா, 1330 குறள் இருக்குது. எல்லாத்தையும் என் வள்ளுவ தாத்தா சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு குறளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க ஐயா. அந்த குறளுக்கு பின்னாடி ஒருவருடைய வாழ்க்கையே இருக்குது தெரியுமா?